Hello viewers. Welcome to Myth Mystery. இன்னைக்கு வீடியோல இந்த உலகத்துல மோஸ்ட் வயலண்ட் பிரிசனர் பத்தி பார்க்க போறோம். அந்த மோஸ்ட் வயலண்ட் பிரிசனர் கிட்ட மாட்டின சாதாரண பிரிசனருக்கு என்ன ஆச்சுன்றதையும் பார்க்க போறோம். இந்த கதையோட ஸ்டோரி பார்த்தா செம்ம ட்விஸ்டா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நம்ம Facebook and WhatsApp பேஜை ஃபாலோ பண்ணாங்களோ ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த மோஸ்ட் வயலண்ட் பிரிசனரை பார்க்கிறதுக்கு முன்னாடி சிங்கத்தோட குண்ல எலி மாதிரி மாட்டின 19 வயசு பிரிசனரை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த ஒரு பையனோட பேர் தான் ரெகி கோல். இந்த ரெகி கோலை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா 1985 தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு மூவ் ஆச்சு. அப்படி மூவ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க குடியிருந்த ஏரியா பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். அங்க கிரைம் ரேட் அளவுக்கு அதிகமா நடக்கும், வயலன்ஸும் பயங்கரமா நடக்குமா. சோ அதனாலே அங்க சர்வை ஆகுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம ரெகியோட ஃபேமிலி குடியேறி வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கப்பே நம்ம ரெகிக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசு ஆகுது. நம்ம ரெகியை பத்தி சொல்லணும்னா இவன் தான் அவங்க ஃபேமிலியிலே கடைக்குட்டி. இவனுக்கு முன்னாடி 2 அண்ணன்கள் இருக்காங்க, 2 அக்காக்கள் இருக்காங்க. அந்த 2 அண்ணன்ல ஒரு அண்ணன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த அண்ணனோட பேர் தான் கென்னி. சோ இவனுக்கு 10 வயசு ஆகிறப்ப கென்னிக்கு பார்த்தீங்கன்னா 15 வயசு ஆகுது. அப்படி 15 வயசு ஆகிறப்ப கென்னி பார்த்தீங்கன்னா ஒரு வயலண்டான கேங் கூட சேர ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகிக்கு ஒரு மாதிரி பயத்தை கிரியேட் பண்ணுது. ஆனா அவங்க உள்ள சேராத, அவங்கள பார்த்தாலே மோசமானவங்களா தெரியுது. அவங்க நம்மளே ஏதாவது பண்ணிருவாங்க, அவங்க உள்ள சேராத அப்படின்னு சொல்லிட்டு ரெகி சொல்றான். ஆனா என்னதான் ரெகி இப்படி சொன்னாலும் கென்னி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, டேய் நம்ம ஃபேமிலி என்ன ரிச் ஃபேமிலியா, நம்ம உட்கார்ந்த இடத்துல வந்து சாப்பாடு கிடைக்கிறதுக்கு நமக்கு சாப்பாடு வேணா நம்ம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். அதுலயே நமக்கு படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்ல. படிக்காம போய் எங்க வேலை கேட்டாலும் வேலையும் கொடுக்க மாட்டானுங்க. அதுக்கு இவன் கூட சேர்ந்தாவாச்சும் ஏதாவது அடித்தடின்னு போனா காசாவது கிடைக்கும், அந்த காசை வச்சு நம்ம செம்மையா வாழலாம்டா அப்படின்னு சொல்றான். ஆனா என்னதான் கென்னி இந்த மாதிரி சொன்னாலும் ரெய்க்கு இதுல சுத்தமா உடன்படே இல்ல. சோ இவன் அதை சப்போர்ட் பண்ணவே மாட்டேன்றான். இருந்தாலும் கென்னி பாத்தீங்கன்னா அந்த கேங் கூட சேர்ந்து எக்கச்சக்கமான கிரைமும் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸ்டார்டிங்ல கென்னிட்டு இருந்த நடவடிக்கைகளை பிடிக்காத ரெய்க்கு பாத்தீங்கன்னா நாட்கள் போக போக கென்னிட்டு இருந்த ஸ்டைலுக்கு எத்தனை பார்க்க இவனுக்கே ஆசை வர ஆரம்பிக்குது. சோ நானும் பேசாம உங்க கேங்லயே வந்து சேர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கென்னிட்ட கேக்குறான். ஆனா கென்னி டக்குன்னு ரெகியோட மண்டையில அடிச்சு, நான் தான் இந்த கேங்ல சேர்ந்துட்டேன்ல, வீட்டுல சம்பாதிக்க ஒருத்தன் போதும், நீ பேசாம படிக்க ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ரெகிய ஸ்கூலுக்கு போக சொல்லிடுறான். ரெகிக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே கென்னிய ரொம்ப பிடிக்கும். சோ அவன் சொன்னா எதையுமே தட்ட மாட்டான். அதனாலே ரெகியும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறான். சோ ரெகியோட லைஃபும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சுமூகமா மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஆனா அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கப்பே ஒரு மிகப்பெரிய ட்ராஜடி அவனுடைய லைஃப்ல நடக்குது. அதுதான் கென்னி சேர்ந்திருந்தது ஒரு பேட் கேங் தானே. அந்த மாதிரி எக்கச்சக்கமான கேங் அவங்களோட ஏரியால இருக்கு. அந்த கேங்களுக்குள்ளேயே அடிக்கடி பாத்தீங்கன்னா சண்டை வந்துகிட்டே இருக்கும். அதுல ஒரு கேங் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேங்கா இருக்கும். அந்த கேங் கூட கென்னியோட கேங்க்கு ஒரு தடவை சண்டை வர மாதிரியான சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அந்த சிச்சுவேஷன்ல கைகலப்பு அளவுக்கு அதிகமானனால ஆப்போசிட் கேங் கையில வச்சு இந்த கன்னை வச்சு டப்புன்னு சுட்டுறானுங்க. அப்படி சுட்டதுல பாத்தீங்கன்னா கென்னியோட கேங்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிடறானுங்க. கென்னி மட்டும் தான் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கான். ஆனா அப்படி நிக்கிறப்ப அவனுக்கே நல்லா தெரியுது நம்மளே இவங்க கண்டிப்பா கொன்றுவானுங்க அப்படின்னு. சோ அதனாலே அங்க இருந்து ஓடாம சுடுகடா அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா நிக்கிறான். அப்படி சொன்ன அடுத்த செகண்டே டப்புன்னு சுட்டு அவனையும் கொன்றானுங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ரெகிக்கு தெரிய வருது. இது தெரிஞ்சோடனே அவன் கம்ப்ளீட்டா மனம் முடிஞ்சு போயிடுறான். அடுத்து அவனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுனே சுத்தமா தெரியல. ஏன்னா அவன் வீட்லயே அவன் அளவுக்கு அதிகமா பாசம் காட்டினது கென்னிட்ட மட்டும் தான். இப்ப அவனும் இறந்துட்டான் இல்லையா. சோ இதுக்கு மேலே நான் படிச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆயிடுறான். அப்படி டிராப் அவுட் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா ஸ்கூல் பீஸை கட்டிட்டு இருந்தது கென்னி தானே. இப்ப கென்னி இல்லைன்னா யார் இந்த ஸ்கூல் பீஸை கட்டுவா, யாராலையும் கட்ட முடியாது இல்லையா. ஏன்னா அவனுக்கு அப்பா இல்லையா அப்படின்னு கேட்டான். அப்பா ஓவரா சரக்கடிக்கிறனாலே வீட்டை பெருசா கண்டுக்கிற மாட்டாப்ல. அதுக்கடுத்து மூத்த ஒரு அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை தான் பாப்பாரே தவிர தம்பியை சுத்தமா கண்டுக்கிற மாட்டாப்ல. அடுத்த 2 அக்காக்களை என்ன சொல்ல முடியும், அவங்க வீட்டுல மட்டும் தானே இருப்பாங்க. சோ அதனாலே இதுக்கு மேலே நமக்கு ஸ்கூல் லைஃப் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலை கம்ப்ளீட்டா விட்டுறான். அப்படி விட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா அடிக்கடி சண்டை போட்டனாலே டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு விஷயமும் ரெகிய பயங்கரமா பாதிக்குது. அதுக்கடுத்து மிச்சர் கண்ணனாவது நம்மள நல்லா பாத்துப்பான்னு நினைச்சான். அவன் வேலையை பார்த்துக்கிட்டு வேற ஒரு ஊர்ல வேலையை வாங்கிட்டு போயிடுறான். அதுக்கடுத்து மூத்த 2 அக்காக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்களும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு வீட்டை விட்டு பிரிஞ்சு தனித்தனியா போயிடுறாங்க. சோ இந்த ஒரு டைம்ல ரெகிக்கு சப்போர்ட்டா இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அது அவங்க அம்மா மட்டும் தான். ஆனா அந்த அம்மாவுக்கும் சாப்பாடு போடணும்னா ஏதாவது ஒரு வேலைக்கு போயானும் இல்லையா. சோ வேற வழியே இல்லாம அவன் 16 வயசு ஆகுறப்ப போதை பொருள் இருக்கு பாத்தீங்கன்னா அதை விற்க ஆரம்பிக்கிறான். அப்படி வித்துட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா ஒரு தடவை போலீஸ் அவனை கையும் களவுமா பிடிச்சிடறாங்க. அப்படி பிடிச்சதுனாலே அவனை ஃபர்ஸ்ட் டைமா பாத்தீங்கன்னா ஜெயில தூக்கியும் போட்டுறாங்க. ஒன்ஸ் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறான். அப்படி ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கென்னி மாதிரி பெரிய கேங்ல எதுவும் சேர்ந்துலாமா அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம ஒரு கேங்க பார்த்து அந்த கேங்ல ஜாயின் பண்றான். ஆனா என்னதான் இவன் வயலண்டான கேங்ல ஜாயின் பண்ணாலும் இவன் எக்ஸ்ட்ரீமா வயலன்ஸ் பண்ற ஸ்டேஜ்க்குலாம் போவானான்னு கேட்டான். அது கிடையவே கிடையாது. ஏன்னா ரெகி பாத்தீங்கன்னா எப்பயுமே சாஃப்ட் கார்னர் படைச்சவனா தான் இருப்பான். கையில ஆயுதமே வச்சிருந்தாலும் அதை வச்சு அடுத்தவங்களை அட்டாக் பண்ணவே மாட்டான். ஆனா தனக்கு ஒரு பாதுகாப்புன்னு தேவைப்படுச்சுன்னா அந்த டைம்ல அதை யூஸ் பண்ணிக்குவான். சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ரெகி தன்னுடைய லைஃபை கொஞ்சமா ஓட்ட ஆரம்பிக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கப்பே 1995 வருது. இவனுக்கு 19 வயசும் ஆகுது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவன் கேங் இருக்கிற ஏரியால ஒரு மர்டர் நடக்குது. அந்த மர்டர் நடந்த இடத்துல இவனுடைய கேங் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கேங்ல இருக்க சில பேர் தான் இருக்கானுங்க. சோ அதை பார்த்தோன்னே இந்த மர்டர் இந்த கேங் தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னே அந்த கேங்ல இருக்க சில பேரை போலீஸ் அரெஸ்டும் பண்றாங்க.
அதுல ஒருத்தன் தான் நம்ம ரெகி. அப்படி அரெஸ்ட் பண்ண உடனே நாளா இதை பண்ணவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெகி கெஞ்சுறான். ஆனா என்னதான் கெஞ்சினாலும் அங்க இருக்க போலீஸ் பாத்தீங்கன்னா மோசமான போலீஸா இருக்காங்க. அந்த போலீஸ்க்கு அது ஃபர்ஸ்ட் கேஸாவும் இருந்திருக்கு. சோ அந்த கேஸை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே பிடிச்சவங்களை கண்டிப்பா ஒத்துக்க வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு அடி அடிச்சு இந்த கொலையை நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு ஒத்துக்க வச்சிடறாங்க. அதுல நம்ம ரெகியும் ஒருத்தர் அவனும் அடி தாங்க முடியாம நான் தான் இந்த கொலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கவும் செஞ்சிடறான். சோ இவனால கோர்ட்லயும் சப்மிட் பண்றாங்க. கோர்ட்லயும் போயிட்டு போலீஸ் சொன்னதை அப்படியே சொல்லிடுறானுங்க. அப்படி சொன்னதுனாலே கூண்டுல இருந்த அந்த பசங்களுக்கு ஆயுள் தண்டனையும் கொடுத்துறாங்க. அதுல ஒருத்தன் தான் நம்ம ரெகி. சோ அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெகி ஜெயில் லைஃப் அனுபவிக்க போறான். அப்படி அவன் போக போற அந்த ஜெயில் இவன் இமேஜின் பண்ணதை விட கொடூரமா இருக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல இவனுக்கு தெரியாது. சோ அந்த ஒரு டைம்ல இவனுக்கு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் கொடுத்து போட சொல்றாங்க. அதுக்கடுத்து போலீஸோட பஸ்லயே இவனுங்களை ஏத்துறாங்க. அந்த பஸ்ஸும் இப்ப கோர்ட்ல இருந்து கிளம்பி நேரா சிறையை நோக்கி போக ஆரம்பிக்குது. அப்படி சிறையை நோக்கி அந்த பஸ் போயிட்டு இருக்கப்ப நம்ம ரெகி பார்த்தா ஜன்னல் ஓரத்துல தான் உட்காந்துருக்கோம். அப்படி உட்காந்துக்கிட்டே ஜன்னல் ஓரமா எட்டி பார்த்துட்டே வரான். அப்படி பாக்குறப்ப அந்த ஜெயில் சிட்டி இருக்கிற ஏரியால தான் இருக்கும் நினைச்சுதான் அவன் பார்த்துட்டே வர்றான். ஆனா அப்படி பார்த்துட்டு இருக்கப்ப அந்த பஸ் பார்த்தா சிட்டியை கிராஸ் பண்ணி வெளியே போகுது. அப்படி வெளியே போக 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 பாத்தீங்கன்னா அந்த பஸ் போற இடத்துல வெறும் ரோடு மட்டும் தான் இருக்கே தவிர சுத்தி ஒரு மரம் செடி கொடின்னு ஒண்ணுமே இல்ல. அந்த பிளேஸ் பார்த்தா கம்ப்ளீட் பாலைவனமா தான் காட்சி அளிக்குது. சோ அந்த ஒரு விஷுவலை பாக்குறப்ப உனக்கு ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருது. ஏன்னா சுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு புழு பூச்சி காக்கா கூட இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா பாலைவனமா இருக்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு பஸ் போயிட்டு இருக்கு. அப்படின்னா இவன் போய் சேரப்போற இடம் பயங்கர டேஞ்சரான இடம் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியுது. அப்படி தெரிஞ்சிட்டு இருக்கப்ப தூரமா பாத்தீங்கன்னா ஒரு சிறை தெரியுது. அந்த சிறையோட தோற்றமே பாத்தீங்கன்னா உனக்கு வெறித்தனமான பயத்தையும் கிரியேட் பண்ணுது. எஸ் நம்ம ரெகி போய் சேரப்போற அந்த ஒரு சிறையோட பேர் தான் காலிபாட்ரியா சிறை. இந்த ஒரு சிறை தான் பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட மோஸ்ட் வயலண்ட் பிரிசன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த ஒரு சிறைக்குள்ள இருக்கிற எல்லா கைதிகளுமே பாத்தீங்கன்னா பயங்கர வயலண்டான கைதிகளா இருப்பானுங்க. அப்படி இருக்கிற கைதிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சிட்டில இருந்து ரொம்ப அவுட்டர்ல தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் உருவாக்கப்பட்ட இந்த சிறையில போயிட்டு எல்லா கைதிகளையும் அடைச்சி வச்சிருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்க பாத்தீங்கன்னா சோசியலா பயங்கர லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சிறையில கொண்டு வந்து போடவே செய்வாங்களாம். அப்படி போடுற அந்த ஒரு சிறையில இருக்கிற எல்லாருமே கொடூரமான ஆட்களா இருப்பானுங்க. அவங்க எல்லாருமே தனித்தனி கேங்கா வேற இருப்பானுங்களாம். சோ அந்த ஒரு சிறையை தான் நம்ம ரெகி பாத்தீங்கன்னா தூரமா பஸ்ல உட்கார்ந்த மாதிரியே பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அதோட தோற்றத்தை நல்லா அவனால பார்க்க முடியுது. அந்த சிறையோட வெளிப்புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காம்பவுண்ட் வால் இருக்கு. அந்த வாலுக்கு அவுட் சைடுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பி வலைகளும் இருக்கு. அந்த வலைகள் கம்ப்ளீட்டா மின்சாரமும் பாய்ச்சப்பட்டிருக்கு. சோ அதனாலே அந்த சிறையில இருந்து தப்பிச்சு ஓடுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு எலக்ட்ரிஃபை பண்ணப்பட்ட ஃபென்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபென்ஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபென்ஸ் இருக்கும். அந்த ஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா மின்சாரம் பாஸ் ஆகாது. அது சாதாரண ஒரு ஃபென்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த ஃபென்ஸே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா முள்ளா இருக்க மாதிரி ஷார்ப்பா இருக்குமா. சோ அதுல இருந்து ஏறி குதிக்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தாண்டி குதிச்சாலும் அதுக்கு அடுத்து இருக்கிற ஃபென்ஸ் கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஃபை பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல போய் கைய வச்சாலே சாம்பல் ஆயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த ஒரு சிறையில இருந்து தப்பிக்கிறதுன்றது வாய்ப்பே இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த சிறைக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா இந்த சிறையில இருக்கிற கார்ட்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது போலீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட எண்ணிக்கை உள்ள இருக்கிற சிறைவாசிகளோட எண்ணிக்கையோட கம்பேர் பண்றப்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்களாம். அதாவது 50 கைதிகளுக்கு ஒரு கார்டு அப்படின்ற மாதிரி தான் அங்க போலீஸ் இருப்பாங்களாம். சோ அதனாலே அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிறைக்குள்ள மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வெளியில இருக்கிற ஃபென்ஸை பாத்தீங்கன்னா பயங்கர பாதுகாப்பா உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த சிறை எவ்வளவு மோசமான சிறை அப்படின்றத வெளிப்படுத்துற விதமா ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெகி வரதுக்கு எக்ஸாக்ட்டா 1 வீக்குக்கு முன்னாடி தான் அந்த சிறைக்குள்ளே நடந்திருக்கு. அந்த ஒரு இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா அந்த சிறைக்குள்ள இருக்கிற சிறைவாசிகளுக்கும் போலீஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த ஒரு சண்டையில போலீஸ்காரங்க 10 பேரை பாத்தீங்கன்னா அங்க இருந்த கைதிகளை அவங்க மறைச்சு வச்சிருந்த ஆயுதங்களை வச்சு அட்டாக் பண்ணிருக்கானுங்க. அப்படி அட்டாக் பண்ணதுல அந்த 10 போலீஸ் ஆபீசர்ஸுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா காயமுடையவும் செஞ்சிருக்காங்க. ஆனா நல்ல வேளையா அந்த 10 போலீஸ் ஆபீசரும் காயந்தான் அடைஞ்சாங்களே தவிர அவங்களோட உயிருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படல. சோ அவ்வளவு செக்யூர்டா இருக்கிற அந்த ஒரு பிரிசனுக்குள்ளேயே அவங்க ஆயுதங்களையும் வச்சிருக்காங்க. அதை வச்சு போலீஸே அட்டாக் பண்றாங்க அப்படின்னா அந்த சிறைக்குள்ள இருக்கிற கைதிகள்லாம் எவ்வளவு வயலண்டா இருப்பாங்க அப்படின்றத நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. அப்படிப்பட்ட கொடூரமான கைதிகள் இருக்கிற அந்த ஒரு சிறையை நோக்கி தான் இந்த பஸ் கொஞ்சமா முன்னோக்கி போயிட்டே இருக்கு. அப்படி போக 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 நம்ம ரெகிக்குள்ள இருக்கிற ஹார்ட் பீட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பார்த்தா தத்திரம் பத்திரமா ஒரு கேங் கூட சேர மாதிரி சேர்ந்துக்கிட்டு நான் பெரிய ஆளுன்ற மாதிரி பில்டப்பை கொடுத்துக்கிட்டு பெருசா யாரையுமே அட்டாக் பண்ணாம நம்ம ரெகி ஓட்டிட்டு இருந்தான். அப்படி ஓட்டிட்டு இருக்கப்ப நைட் ஆயிடுச்சுன்னா அவன் போய் தூங்குறதுக்கு வீடு இருந்துச்சு, அங்க அரவணைக்கிறதுக்கு அவங்க அம்மாவும் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு சிறைக்குள்ள இவன் போயிட்டான் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவன் தனியா தான் இருக்கணும். அதே நேரத்தில் இவன் தானே பாத்துக்கணும். சோ அதனாலே உனக்குள்ள இருந்த பதற்றம் அதிகமாகுது. அந்த பஸ்ஸும் மெல்ல 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 அந்த சிறையோட வாசப்படியை ரீச் பண்ணுது. அப்படி ரீச் பண்ண உடனே அந்த சிறையோட வாயிலையும் திறக்குறாங்க. அப்படி திறந்த உடனே அந்த பஸ்ஸும் பாத்தீங்கன்னா அந்த வாயிலுக்குள்ள நுழைஞ்சு அந்த சிறைக்குள்ள போகுது. அப்படி சிறைக்குள்ள போன உடனே அந்த பஸ்ஸுக்கு 2 சைடுல இருக்கிற ஃபென்ஸை தாண்டி இருக்கிற கிரவுண்ட்ல நின்னுட்டு இருந்த எல்லா பிரிசனரும் வாரம் போட்டு ஏன்னு சொல்லிட்டு அவங்களோட பாணியில பார்த்தா அந்த பஸ்ல இருக்கிற கைதிகள் எல்லாரையுமே பயங்கர வயலண்டா வரவேற்கிறாங்க. அப்படி வரவேற்கிறப்ப அந்த பஸ்ல இருந்து ஒவ்வொரு கைதிகளா கீழே இறங்குறாங்க. அதுல நம்ம ரெகியும் மெல்ல கீழே இறங்குறான். அப்படி கீழே இறங்கின உடனே அந்த கைதிகள் எல்லாத்தையுமே ரெகுலர் செக்அப்காக தனியா ஒரு ரூமுக்கு கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போன அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா அவுத்துட்டு அவங்க ஏதாச்சும் ஆயுதம் கொண்டு வந்திருக்காங்கன்றத செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ண
பண்ண உடனே அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை கொடுத்து உங்களோட செல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செல் நம்பரை கொடுத்து அந்த செல்லுக்கு போகவும் சொல்றாங்க. சோ நம்ம ரெகியும் பார்த்தா வாங்கின ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவனோட செல்லை நோக்கி நடந்து போறான். அப்படி போறப்ப அந்த செல்லை பாக்குறப்பே உனக்கு பயங்கரமான ஒரு பதற்றம் கிரியேட் ஆயிருது. ஏன்னா அந்த செல்லோட சைஸ் பார்த்தா ரொம்ப சிறுசா தான் இருக்கு. ஆனா அந்த சின்ன செல்லுக்குள்ள பார்த்தா 2 அடுக்கு படுக்கையும் இருக்கு. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு சின்ன டாய்லெட்டும் இருக்கு. குளிக்கிறதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸும் இருக்கு. அந்த செல்லோட 3 பக்கமும் பார்த்தா கம்ப்ளீட்டா காங்கிரீட்டால கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஃப்ரண்ட் சைடுல பார்த்தா இரும்பால செய்யப்பட்ட ஒரு கதவு இருக்கு. அந்த கதவும் பார்த்தா சின்ன கதவா தான் இருக்கு. அதையும் கூட பார்த்தா வெளியில இருந்து தான் பூட்டி திறக்க முடியுமே தவிர உள்ள கூடி பூட்டவும் முடியாது, திறக்கவும் முடியாது. சோ போலீஸோட உதவி இல்லாம அந்த இரும்பு கதவை திறந்து உள்ளேயும் போக முடியாது, உள்ள இருந்து வெளியவும் வர முடியாது. சோ அப்படிப்பட்ட இந்த ஒரு செல்லை பார்த்த உடனே ரெகிக்குனாலும் பதற்றம் இன்க்ரீஸ் ஆகுது. வேர்த்து பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்குது. அப்படி வேர்த்து கொட்டிட்டு இருக்கப்ப புதுசா வர கைதிகள் நடந்து வரதை பார்த்து அந்த செல்லுக்குள்ள அந்த எக்கச்சக்க கைதிகள் டம்முன்னு உள்ள இருந்து அடிச்சுக்கிட்டு கைதிகளை வரவேற்கிற மாதிரி வரவேற்கிறாங்க. நம்ம ரெகியும் பார்த்தா அவனோட செல்லுக்குள்ள என்டர் ஆகுறான். அப்படி என்டர் ஆன உடனே அந்த செல்ல பார்த்தா 2 அடுக்கு படுக்கை இருந்துச்சு பாத்தீங்களா. அதுல கீழ இருந்த படுக்கை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஆல்ரெடி ஒரு கைதி படுத்திருக்கான். அப்படி படுத்திருந்த அவன் பார்த்தா ஆல்ரெடி ஏதோ ஒரு பயத்தினால நடுங்கிட்டே படுத்திருக்க மாதிரி தான் படுத்திருக்கான். அவனை பாக்குறப்ப ரெகிக்கு இன்னும் கொஞ்சம் பதற்றம் கிரியேட் ஆகுது. இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவன்கிட்ட எதுவுமே பேசாம அந்த படுக்கையில லைட்டா மேலே ஏறி மேலடுக்குல இருக்கிற படுக்கையில போய் படுத்துறான். அப்படி ரெகி படுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த செல்லுக்குள்ள ஏதோ சில கேங் என்டர் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனா எனக்கு தான் ஒரு கேங் உள்ள என்டர் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம ரெகி பார்த்தா திரும்பி பார்க்காம சவுத்தோட சவர முகத்தை வச்சுக்கிட்டு அங்கிட்டே படுத்த மாதிரி தான் படுத்துட்டு கிடக்கான். அப்படி படுத்துட்டு இருக்கப்ப சில சத்தம் கேக்குது. அந்த சத்தத்துல என்ன கேக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த கேங் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நம்ம ரெகி படுத்திருக்க பெட்டுக்கு நேரா கீழே இருக்கிற பெட்ல படுத்திருக்கிற அந்த கைதி இருக்கான் பாத்தீங்களா, அவனை சத்துன்னு அடிச்சு எழுப்புறானுங்க. அப்படி எழுப்புன அவனை பாத்தீங்கன்னா என்ன நாங்க சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா, உன் வேலை இன்னைக்கு நிறைய பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்து அவனை அடிய போடுறானுங்க. அப்படி அடிய போறப்ப அந்த அடி எல்லாத்தையுமே அவன் வாங்கிட்டே இருக்கான். அப்படி அடி வாங்கின அவனை அடுத்து ரேப் பண்ணவும் செஞ்சிடறானுங்க. இந்த ஒரு விஷயம் பார்த்தா நம்ம ரெகிக்கு இன்னும் கொஞ்சம் பதற்றத்தை கிரியேட் பண்ணுது. அந்த கேங்ல இருந்த ஒருத்தன் பார்த்தா டக்குன்னு அந்த பெட்டுக்கு மேலே ஏறி இங்கே வர்றா புதுசா ஒரு பீஸ் வந்து படுத்து கிடைக்கான், இவனை நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சத்தன அவனோட முதுகுல அடிக்கிறானுங்க. ஆனா என்னத்தை அடிச்சாலும் நம்ம ரெகி பார்த்தா கொஞ்சம் கூட அசுராம அப்படியே சொவத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பாமே இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த கேங்ல இருந்த சில பேர் எதுக்குடா இப்பயே அவனை உங்களுக்குறான், இன்னைக்கு தானே புதுசா வந்திருக்கான், நாளை பண்ண அவனை பாத்துக்கலாம்டா, வாங்கடா வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடறானுங்க. சோ இதை கேட்டோன்னே ரெகி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறான். இந்த ஒரு பிரச்சனைல நம்ம சர்வே ஆகணும் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பிரிசனர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியானோம். சப்போஸ் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான பிரிசனர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணல அப்படின்னா நம்ம பெட்டு கீழே படுத்திருந்தான் பாத்தியா ஒருத்தன், அவன மாதிரி நம்மள அடிமையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த ஒரு இன்சிடென்ட் அன்னைக்கு ஒரு நாள் நடக்கலாம். அந்த வாரம் ஃபுல்லா ஒவ்வொரு நைட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வரானுங்க, அவனுக்கு கீழே இருக்கிற அந்த பெட்ல இருக்கிற கைதியை பார்த்தா டம்முன்னு அடிக்கிறாங்க. அதுக்கடுத்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளையும் இவங்க இந்த மாதிரி பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. சோ அதுக்கு முன்னாடி நம்ம யாருன்றதை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகி முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணோடனே கைதிகள் வேலை பார்த்த டைம் போக கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அப்படி கிரவுண்டுக்கு போனப்ப அங்க இருக்க எல்லா கைதிகளையும் நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப பாத்தீங்கன்னா அங்க யாருமே தனியா இருக்க மாதிரியே தெரியல, எல்லாருமே பாத்தீங்கன்னா கேங்கா தனித்தனியா பிரிஞ்சுதான் இருக்கானுங்க. சோ அதுல இருந்து ரெகி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறான். இங்க சர்வைவ் ஆகணும் அப்படின்னா ஒரு கேங்கா இருந்தா மட்டும்தான் சர்வைவ் ஆக முடியும் அப்படின்றத. சோ அப்படின்னா ஏதாவது ஒரு கேங்ல போய் சேர்ந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெகி யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டு இருக்கப்ப இவன் கூட வந்த நியூ பிரிசனர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவனுங்கள்ல சில பேர் பாத்தீங்கன்னா சில கேங்ல போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ட்ட போய் கேக்குறானுங்க. அப்படி கேக்குறப்ப அந்த கேட்ட எல்லாருமே ஃபன் பண்ணி விட்டு அடிச்சு அனுப்பிடுறாங்க. சோ அதை பாக்குறப்ப இன்னொரு விஷயம் ரெகிக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிறது. இங்க இருக்க எந்த ஒரு கேங்டையும் நம்ம வாலண்டியரெல்லாம் போய் ஜாயின் பண்ண முடியாது. நம்ம ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ற டைம் வந்து அதை நம்ம ப்ரூவ் பண்ணா மட்டும் தான் ஏதாச்சும் ஒரு கேங் நம்மள கூப்பிடுவானுங்க அப்படின்றத அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த ஒரு டைம்ல அந்த ஜெயில இருக்க எல்லா கைதிகளையும் நல்லா நோட் பண்றான். அப்படி நோட் பண்றப்ப அவன் எல்லாரும் ஏதோ ஒரு ஷார்ப்பான ஐட்டம் வச்சிருக்கதை கண்டுபிடிக்கிறான். அதை கண்டுபிடிச்சது அவனுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர்கிட்ட போய் அதான் ஜெயிலுக்குள்ள ஆயுதமே அலோடு கிடையாது, எப்படி இவங்களும் ஆயுதம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு அந்த பெரிய மனுஷன் கைதி, தம்பி இங்க ஆயுதம்லாம் உனக்கு லட்டு மாதிரிலாம் கிடைக்காது, உனக்கு கிடைக்கிற பொருளை வச்சு நீ ஆயுதத்தை உருவாக்கணும், அதை உன் சேஃப்டிக்கான நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த ஜெயில எந்த டைம்ல எவன் வந்து அட்டாக் பண்ணுவானே தெரியாது, அந்த டைம்ல ஒரு ஆயுதம் உன் கையில இல்ல அப்படின்னா உன் உயிரை உன்னால பாதுகாக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்ல. இதை கேட்டோன்னே ரெகிக்குனாலும் பக்குன்னு அடிச்சுது, ஆத்தாடி அப்ப நம்ம கையில ஒரு ஆயுதம் வேணுமா, அதை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிக்கிறதோட மட்டும் இல்லாம தன்னுடைய ரூம்ல போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறான். அப்படி தேடுறப்ப அவனுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடைக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தான். அந்த ஒரு டைம்ல தான் அவன் கண்ணுல ஒரு பொருளும் படுது, அதுதான் டூத் பிரஷ். இந்த டூத் பிரஷை வச்சு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா உயிருக்கு பயந்து உறவன் எது கிடைச்சாலும் அதை ஆயுதமா தானே மாத்த ட்ரை பண்ணுவான். அப்படித்தான் நம்ம ரெகி டூத் பிரஷ் எடுத்து ஷார்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அதாவது கல்ல தேய்ச்சே ஷார்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி தேய்ச்சி ஷார்ப் பண்ணதுக்கு அப்புறம் அதைத்தான் நைஃபாவும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்றான். சோ இப்போ உனக்கு ஒரு ஆயுதம் ரெடி ஆச்சு இல்லையா, அதுக்கடுத்து இவன் ஏதாவது ஒரு கேங்ல சேர்ந்தாகணும் இல்லையா. சோ எந்த கேங்ல சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்பலாம் கிரவுண்ட்ல பாத்துக்கிட்டே இருப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஒரு கேங் இவனை ஃபாலோ பண்றதை நோட் பண்ணிடுறான். பரவாயில்ல நம்ம கேங்க தேடி போலான்னு பார்த்தா நம்மள தேடி ஒரு கேங் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பின்னாடி திரும்புறான். பார்த்தா திரும்பின ரெகியை டக்குன்னு கழுத்துல கைய வச்சு அப்படியே தரன்னு பின்னாடி தள்ளிட்டு போய் ஃபென்ஸோட ஃபென்ஸா ஒட்ட வைக்கிறானுங்க. அப்படி
அப்படி ஒட்ட வச்சனே அந்த கிரவுண்ட்ல இந்த ஒட்டுமொத்த கேங்கோட கண்ணும் ரெகி மேல தான் இருக்கு. சோ அத பார்த்தோன்னே ரெகிக்கு நல்லாவே தெரியுது இந்த ஒரு டைம்ல நம்ம அடி வாங்கிட்டு அழுதுட்டு உட்கார்ந்தோம்னா எல்லா கேங்கும் நம்மள அடிமையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, நம்ம வீக்ன்றத கண்டுபிடிச்சிருவானுங்க. அதே நேரத்துல நம்ம செல்லுக்குள்ள இருக்க ஒருத்தன் டெய்லி அடி வாங்குற பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மளே சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுத்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ணணும் முடிவு பண்றான். அப்படி முடிவு பண்ணோன்னே அவன் மறைச்சு வச்சிருந்த அந்த டூத் பிரஷ் நைஃப் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து கழுத்துல கைய வச்சான் பாத்தீங்கன்னா, அவனோட இடுப்புல சத்துன்னு குத்துறான். அப்படி குத்துனோடனே அவன் கையை கீழே விட்டுறான். அது மட்டும் இல்ல குத்து வாங்கினவன் கீழே சுருண்டு விழுந்துறான். இதை பார்த்தோன்னே அந்த கேங்கோட கேங்கா வந்த எல்லாருமே திருச்சு ஓடிறானுங்க. சோ அந்த ஒரு டைம்ல நம்ம ரெகி பாத்தீங்கன்னா ஒரு போல்டான கைதியா நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்தோன்னே அந்த கிரவுண்ட்ல இருந்த எல்லா கேங்குமே ஆரவாரத்தோட ரெகிய சீர் பண்றாங்க. அப்படி சீர் பண்ணோன்னே ரெகியோட முகத்துல ஒரு சின்ன ஸ்மைல் வருது. அந்த ஸ்மைல் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு கைதி வேகமா வந்து ரெகிய கூட்டு போறான். அப்படி கூட்டு போய் அவன் நிப்பாட்டுற இடம் ஒரு கேங்கா இருக்கு. அந்த கேங்கோட பேர் தான் 49. அந்த கேங்கோட லீடர் கைதி பாத்தீங்கன்னா, நீ எங்க கேங்க செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, இனிமேல் நீ எங்க கேங்கோட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோன்னே ரெகிக்குனாலும் சந்தோஷம் அடக்க முடியல. ஆத்தாடி இனிமேல் நம்ம இந்த ஜெயில அசால்ட்டா சர்வை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துள்ளி குதிக்கிறான். ஏன்னா இனிமேல் இந்த ஜெயில இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த கேங்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து பாத்துக்குவாங்க இல்லையா, அதனாலேயே பயங்கர போல்டா நடக்க ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்ல அவனுடைய செல்ல அடிக்கடி வந்து ஒரு கேங் ஒம்பளு பாய பாத்தீங்களா, அவங்களும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அந்த செல்லுக்குள்ள வரவே இல்லையா. சோ அதனாலே ரெகியோட செல்ல இருந்த அந்த கைதியும் பாத்தீங்கன்னா ரெகியோட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடறான். இப்படியே பாத்தீங்கன்னா ரெகியோட லைஃப் லைட்டா ஸ்மூகமா போக ஆரம்பிக்குது. அப்படி போயிட்டு இருக்கப்பதான் அவனுடைய கேங்கான கேங் 49 போயிட்டு எதுக்கு இந்த ஜெயில எல்லாரும் கேங்கா பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படி கேக்குறப்பதான் அந்த கேங் 49ல இருக்க ஒருத்தர் சொல்றான், இங்க இருக்க கேங்ஸ் எல்லாமே ஆப்போசிட் கேங்கோட சண்டை போறதுக்காக பிரிஞ்சிருக்கலாம், அதற்கு மாற அவங்க அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றான். ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெகி கேக்குறான். அப்படி ரெகி கேக்குறப்பதான் அவன் சொல்றான், இந்த ஜெயில நீ பார்க்காத ஒருத்தர் இருக்கான், அவன் தான் இந்த ஜெயில இருக்கிறதுலயே மோஸ்ட் வயலண்ட் பிரிசனர். அவனுடைய பேர் தான் கேடி கிளார்க். அவனுக்கு வயசு வெறும் 34 வயசு தான் ஆகுது. ஆனா அந்த 34 வயசுல கிட்டத்தட்ட 20 வருஷத்தை ஜெயில தான் கழிச்சிருக்கான். அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த ஒட்டுமொத்த ஜெயிலுமே அவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவனை நம்ம பகைச்சுக்கிட்டோம் அப்படின்னா யோசிக்காம போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி போடுறதுக்கு வர்றப்ப நம்மளே ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் கேங்கா பிரிஞ்சிருக்கோம். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் எல் டியாப்லோ. அதுக்கு ஸ்பானிஷ் மொழியில அர்த்தமே டெவில் அப்படின்னு அவன் சொல்றான். அவ்வளவு மோசமானவன அந்த டெவில் அப்படி என்ன அவன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரெகி கேக்குறான். அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்தவன் ஜெயிலுக்குள்ள சாதாரண கைதியா வந்த இந்த டெவில் நாட்கள் போக போக தனக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை கிரியேட் பண்ணி இப்ப இந்த ஒட்டுமொத்த ஜெயிலுமே அவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் அவனுடைய வீடு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஜெயிலுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஸ்மக்லிங் பண்றான், போதைப் பொருளையும் சப்ளை பண்றான். அப்படி இவன் பண்ற தப்புகள்ல எக்கச்சக்கமான கமிஷனை போலீஸ்க்கும் கொடுக்குறான். சோ அதனாலேயே போலீஸ் இவனை பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. அதே நேரத்துல இவனுக்கு நிறைய சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. சோ அவனுக்கு நம்ம கேங்ல எவனாவது ஒருத்தர் ஒத்துழைக்கல அப்படின்னா அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பியான். இன்னும் கொஞ்சம் இவன் எவ்வளவு கொடூரமானவன் அப்படின்றத உனக்கு தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, இவனுக்கு 13 வயசு ஆகிறப்பே ஒருத்தனை போட்டு தள்ளிருக்கான். அப்படி போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் சிறுவர் ஜெயிலுக்கு போயிட்டு வேகமாவும் ரிலீஸ் ஆயிட்டான். அதுக்கப்புறம் இவனுக்கு 18 வயசு ஆகிறப்போ ஒரு வயசான அம்மா இருக்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த அம்மாவை கொலை பண்ண போறப்ப அந்த அம்மாவோட பேரை வந்து இவனை தடுத்திருக்கான். அப்படி தடுத்து அவனையும் இவன் போட்டு தள்ளிருக்கான். சோ அந்த ஒரு கேஸ்ல கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு வந்த அவன் இது நாள் வரைக்கும் இந்த ஜெயில தான் இருக்கான். அது மட்டும் இல்ல இந்த ஜெயில இப்ப அவன் தான் ஃபுல் கண்ட்ரோலையும் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகி கேக்குறான். அதுக்கு ஆப்போசிட் சைடுல இருந்தவன் நேரா கைய காட்டுறான். நம்ம ரெகியும் திரும்பி பாக்குறான். அப்படி திரும்பி பாக்குறப்பதான் நம்ம ரெகி டெவில்னு அழைக்கப்படுற எல் டியால்போவை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறான். இது வரைக்கும் அவனை கேட்காம பார்க்காம இருந்தப்ப கூட ரெகியோட லைஃப் சுமூகமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா ஒன்ஸ் அவனை பார்த்ததுக்கு அப்புறம் இவனுக்குள்ள பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் கூட மட்டும் நம்ம பிரச்சனையை வச்சுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இங்கதான் ஒரு சின்ன பிரச்சனையே கிரியேட் ஆகுது. அத்தனை பேர் இருக்க சிறையில அவனை பத்தி நினைக்காம இருந்தா கூட ஒண்ணும் நடக்காது. ஆனா அவன் கூட மோதக்கூடாதுன்னு நினைச்சா அவனை பத்தியே தான் இவன் யோசிக்கிறான். சோ அப்படி யோசிக்கிற யோசனையை இவனை பிரச்சனையில கொண்டு வந்து மாட்டி விட்டுரும் இல்லையா. சோ அந்த மாதிரியான நிகழ்வு தான் இவனுடைய லைஃப்ல நடக்க போகுது அப்படின்றது அந்த டைம்ல ரெகிக்கு தெரியல. எஸ், ஒவ்வொரு நாள் நைட்டும் செல்லுல தூங்குறப்பையா இருந்தாலும் சரி, எந்திரிக்கிறப்பையா இருந்தாலும் சரி, இல்லன்னா கிரவுண்டுக்குள்ள போறப்பையா இருந்தாலும் சரி, எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம ரெகி ஒரே ஒரு விஷயத்தை தான் மைண்ட்ல வச்சிருப்பான். எக்காரணத்தை கொண்டு நம்ம எல்டிஆல் போட்டு, அதாவது நம்ம டெவில்ட்ட போயிட்டு வம்பே வச்சுக்க கூடாது அப்படின்னு தான் எப்பயுமே நினைச்சிட்டு இருப்பானா. ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கப்ப சப்போஸ் நம்ம எல்டிஆல் போட்ட போய் வம்பு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவன் நம்மள திருப்பி அடிக்கிறப்ப அடி வாங்கிட்டு வந்துட கூடாது இல்லையா. சோ அதுக்காகவே நம்ம பாடி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து அது வரைக்கும் நார்மலா வாழ்ந்துட்டு இருந்த அவன் பார்த்தா அந்த பிரிசனுக்குள்ளேயே தன்னோட செல்லுக்குள்ளேயே பார்த்தா பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஒர்க் அவுட் பண்ணி கொஞ்சமா மசில் மேனாவும் மாற ஆரம்பிக்கிறான். இப்படியே காலங்கள் டிக்கிங் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 4 வருடங்களும் கடக்குது. அதாவது 19 வயசுல ஜெயிலுக்குள்ள வந்து அவனுக்கு இப்ப வயசு பார்த்தீங்கன்னா 23 வயசு ஆயிருது. அப்படி 23 வயசாகிற அந்த ஒரு டைம்ல தான் சம்திங் டேஞ்சர் நடக்க போகுது அப்படின்றதும் அப்ப அவனுக்கு தெரியாது. ஆனா அந்த 4 வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவனால முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி தன்னோட மசில் எல்லாத்தையுமே வேற லெவல்ல உயர்த்திடுறான். அதை பாக்குறப்ப அந்த கேங்ல இந்த மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா என்னோட இப்படிலாம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க, எப்படி அப்படிலாம் மாறினான்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரைஸ் பண்ணி தான் அவனை பேசவே செஞ்சாங்க. அப்படி அவனை பிரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல, அதாவது 4 வருடம்
கடந்த அந்த ஒரு டைம்ல இவன் எப்படி இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆறனோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் எல்டி ஆல்போ இருக்கான் பாத்தீங்களா, அதாவது மோஸ்ட் வயலண்ட் பர்சனர் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் அந்த 4 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமானவனா மாற ஆரம்பிச்சிருக்கான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு அவன் கண்ட்ரோலா இருந்திருக்கான். ஆனா இந்த கடைசி 4 வருஷம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த 4 வருஷத்துல கம்ப்ளீட்டா ட்ரக் அடிக்ட் ஆகி ஓவரா சரக்கடிச்சு தான் பக்கத்துல இருக்கிறது எவனா இருந்தாலும் அவன் அசால்ட்டா போட்டு தள்ளிட்டே இருந்தானா. அதனாலே அந்த டெவிலுக்கு பக்கத்துல போறதுக்கு அவன் கூட க்ளோஸா இருக்கவங்களே பயப்படுற ஸ்டேஜுக்கு இந்த எல்டி ஆல்போ வர ஆரம்பிக்கிறான். சோ க்ளோஸா இருக்கவங்களே அவன் கூட போறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா ரெகிக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்றத சொல்லிதான் தின்னுற அவசியம் கிடையாது. அவனுக்கு வயிறு இன்னமும் பயங்கரமா கலக்க ஆரம்பிக்குது. சோ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு அவனுக்கு சுத்தமா தெரியவே இல்ல. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் 2000 வருடமும் வருது. அந்த அக்டோபர்ல ஒரு நாள் பாத்தீங்கன்னா எல்லா கைதிலும் கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு இருக்கப்ப அவங்களுக்கான எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப கிரவுண்ட்ல இருந்து ஒரு ஆயுதத்தை பாத்தீங்கன்னா போலீஸ் இருக்கிற கார்டு பக்கம் பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் எரிஞ்சிடான். அப்படி எரிஞ்ச அந்த ஒரு ஆயுதம் பாத்தீங்கன்னா போலீஸோட கையில பட்டு காயம் பட்டுது. அப்படி காயம் பட்டோடனே அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே டக்குனு அந்த பிளே கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு எல்லாரும் தரையில படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணோடனே அங்க இருந்த எல்லா கைதிகளுமே தரையில டக்குன்னு படுக்குறாங்க. அப்படி படுத்த உடனே அங்க இருந்த போலீஸ் கார்டுல சில பேர் பாத்தீங்கன்னா படுத்த எல்லாரோட பேண்ட் பாக்கெட் சட்ட பாக்கெட்டுமே செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த கைதிகளுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தரையில ஒரு சின்ன கத்தி கிடக்கு. அந்த கத்தியை பார்த்தோன்னே ஒரு கார்டு, சார் இந்த இடத்துல கத்தி கிடக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்படி கத்துன உடனே முன்னாடி நின்னுட்டு இருந்த ஐயர் போலீஸ் கார்டு, இந்த கத்தி யாருக்கு சொந்தமானது, கத்திக்கு சொந்தமானவே எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அப்படி சொல்றப்ப எந்த கைதியுமே எந்திரிக்கிற மாதிரி தெரியல. ஆனா அந்த ஒரு டைம்ல டெவில் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது எல்டி ஆல்போ இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு லைட்டா ஒரு சின்ன நெருடல் கிரியேட் ஆகுது. ஏன்னா அந்த ஒரு கத்திக்கு சொந்தக்காரன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எல்டி ஆல்போ, அதாவது டெவிலுக்கு ரொம்ப க்ளோஸரா இருக்கிற சோல்மேட் இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு சொந்தமான கத்தி தான் அந்த ஒரு கத்தி. அந்த ஒரு கத்தி அவனுக்கு சொந்தமானதுதான் அப்படின்றது அங்க தரையில படுத்திருக்கிற எக்கச்சக்க கைதிகளுக்கு தெரியும். சோ அதனாலேயே டெவில் இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகுறப்ப நம்ம மட்டும் அதுல மாட்டிக்க கூடாது அப்படின்னு அங்க படுத்திருக்கிற எல்லாருமே தன்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு தரையில படுத்து கிடக்காங்க. போலீஸும் மறுபடியும் இது யாரோட கத்தின்னு கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா யாருமே கையை தூக்குற மாதிரியும் தெரியல, இது என்னோடதுன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிற மாதிரியும் தெரியல. அந்த ஒரு டைம்ல தான் டெவில் மெல்ல கையை தூக்கிட்டு எந்திரிக்கிறான். அப்படி எந்திரிக்கிறோட மட்டும் இல்லாம சுத்தி முத்தி அங்க படுத்துக்கிற எக்கச்சக்க பேரோட ஃபேஸ பாக்குறான். அதுல யாரோட ஃபேஸ் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்றத நோட் பண்றான். அப்படி அந்த டெவில் நோட் பண்ண ஃபேஸ் தான் ரெகியோட ஃபேஸ். சோ அதை நோட் பண்ண உடனே டக்குன்னு முன்னாடி இருக்கிற போலீஸ் ஆபீசர்ட்ட, சார் இவன் தான் இவனோட கத்தி தான் அந்த கத்தி அப்படின்னு சொல்லிட்டு ரெகிய கைய காமிக்கிறான். அப்படி கைய காமிச்சோடனே ரெகிக்குனால அள்ளு விட ஆரம்பிச்சிருது, வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருது. உடனே அங்க இருந்த காடு குடு வந்து டக்குன்னு ரெகி சத்து நடிச்சு, எந்திரா நீ தான் ஆயுதத்தை உள்ள கொண்டு வந்தியா, நீ தான் அங்கிட்ட எரிஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேக்குறப்ப ரெகியோட மைண்ட்ல பல விஷயங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ரெகிக்கு ஆயுள் தண்டனை தான் கொடுத்திருக்காங்க. இதுல மாட்டினாலும் சரி மாட்டலாட்டியும் சரி ரெகி எப்பனாலும் இந்த சிறையில தான் இருக்க போறான். ஆனா இந்த கத்தி இவனோடது இல்லாம இருந்து இவனோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான் அப்படின்னா மறுபடியும் இவனை எல்லாருமே அடிமையா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கைதிகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கைதிகளுக்கு மத்தியில எக்கச்சக்கமான சித்திரவதைகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். சோ அதுக்கு நம்ம இப்பயும் இடம் கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போலீஸ் கார்டை பார்த்து, இல்ல சார் அது ஏன் கத்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பதில் சொல்லிடுறான். இப்படி இவன் இந்த மாதிரி பதில் சொன்னது கேட்ட உடனே அங்க கீழே படுத்திருந்த எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயம் கிரியேட் ஆயிருது. ஏன்னா இப்ப அவன் யாருக்கு எதிராக பதில சொல்லியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னாடி நிக்கிற டெவில் இருக்கான் பாத்தீங்களா, அதாவது இந்த ஒட்டுமொத்த ஜெயிலுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற டெவில் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு எதிராக பதில் சொல்லியிருக்கான் இல்லையா. சோ அவனை எதிர்த்து இவன் ஒரு பதில சொல்றான் அப்படின்னா இவன் நரகத்துக்கு போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். சோ இதுக்கப்புறம் எந்த டைம்ல வேணாலும் இவன் பணமா மாறுவான் அப்படின்றது அங்க இருக்கிற எல்லா கைதிகளுக்குமே தெரியுது. ஏன் அங்க இருக்கிற கார்ட்ஸுக்குமே அது நல்லாவே தெரியுது. அங்க இருக்கிற கார்ட்ஸ் அண்ட் கைதிகளுக்கே இந்த விஷயம் நல்லா தெரியுது அப்படின்னா முன்னாடி நின்றுட்டு இருக்கிற டெவில் அந்த டைம்ல எப்படி இருப்பான்றத சொல்லிதான் தெரிஞ்ச அவசியம் கிடையாது. நான் சொன்னதை எதிர்த்து இவன் பேசிட்டான் அப்படின்றதுனாலே அவனோட முகத்துல விருத்தனமான கோபம் கிரியேட் ஆகுது. சோ அந்த விருத்தனமான கோபத்தோடய திரும்பி நம்ம ரெகிய பாக்குறான். அப்படி பாக்குற பார்வையிலேயே நம்ம ரெகிக்கு வெறுத்து ஊத்த ஆரம்பிச்சிருது. ஹார்ட் படபடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருது. ஆனா என்னத்தான் பயம் தொட்டினாலும் பதற்றம் கிரியேட் ஆனாலும் நம்ம தப்பு செய்யலன்றதை ஒத்துக்கிறது தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு போல்டா நின்னு இந்த கத்து என்னோடது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றான். அதுக்கடுத்து போலீஸ் கார்டு மாதிரி ரெகியை வர சொல்லிட்டு இனிமேல் இங்க ஏதோ ஆயுதம் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வார்ன் பண்ணி அங்கிருந்து அனுப்பிடுறாங்க. அப்படி அனுப்பினதுக்கு அப்புறம் டெவில் ரெகியை முறைச்சு பார்த்த மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்படி போனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுமே ரெகிக்கு பார்த்தா மரண பயம் தான் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. அவனால செல்லுக்குள்ள பார்த்தா நிம்மதியா தூங்க கூட முடியல. எங்க நம்ம தூக்க வருது தூங்குறப்பே வந்து எவனாச்சும் கத்திய வச்சு குத்திட்டாங்க அப்படின்னா உயிர் போயிரும் இல்லையா. சோ அதனாலேயே ரெகி பாத்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா தூங்காம முட்டை முடிச்சுக்கிட்டு வாழை பார்த்துட்டே உட்காந்துருப்பானா. கிரவுண்டுக்குள்ள போனா அவனோட கேங்கான 49 கேங் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேங்குக்கு நடுவுலயே தான் நின்றுகிட்டு தெரியுவானா. வெளியே ஒரு இடத்துல பிசுறு தட்டி வெளியே போனாலும் எவனாச்சும் வந்து நம்மளை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ற பயம் அவனுக்குள்ள எப்பயுமே இருந்துட்டே இருக்கு. சோ இப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மாசமும் கிடக்குது. அடுத்த மாசமான நவம்பர் மாசமும் வருது. அதாவது நவம்பர் 2000 வருடமும் வருது. அந்த ஒரு மாதத்துல ஒரு நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ரெகி நேருக்கு நேரா எல்டி ஆல்போ அதாவது டெவில மீட் பண்ற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. அது கிரவுண்டா இருக்கு. அந்த கிரவுண்ட்ல நம்ம ரெகி பாத்தீங்கன்னா தனியா நின்றுட்டு இருக்கான். அவன் தனியா நிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன்னா டெவில் இருக்கான் பாத்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி 49 கேங்கிட்ட பேசிட்டான். இது எனக்கும் அவனுக்கு இடையில இருக்கிற பிரச்சனை.
சொன்னேன். இதுல நீங்க கொஞ்சம் இன்வால்வ் ஆகாம இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சேஃப். ஒரே ஒரு டைம் அவனை தனியா விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 49 கேங் ஆல்ரெடி டெவில் பேசிட்டான். அதனாலேயே அந்த 49 கேங் அன்னைக்கு டேல நம்ம ரெகியை தனியா நிக்க வச்சுட்டு தனியா போயிடுறாங்க. அப்படி அவன் தனியா நின்று இருக்கிற அந்த ஒரு டைம்ல தான் ஆப்போசிட் சைடுல இருந்து டெவில் நம்ம ரெகியை முறைச்சு பார்த்த மாதிரி முன்னோக்கி வந்துட்டே இருக்கான். அப்படி வந்துட்டு இருக்க அவனோட கையை ரெகி பாக்குறான். அப்படி பாக்குறப்ப அவன் கையில ஒரு கூர்மையான ஆயுதமும் இருக்கு. அந்த ஆயுதத்தை பார்த்தோன்னே ரெகிக்குனால ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆயிடுது. திருச்சு ஓடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா ஓடினா மட்டும் இவன் சும்மாவா விட்டுருவான்? கண்டிப்பா துரத்தி குத்ததானே செய்வான். சோ பயந்து ஓடி குத்து வாங்குறதுக்கு நின்ன இடத்துல இருந்து குத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு போல்டா அதே இடத்துல நிக்கிறான். முன்னாடி வந்த எல்டி ஆல்போ அப்படின்ற டெவிலும் பார்த்தா அவன் கையில வச்சிருந்த ஆயுதத்தை வச்சு டக்குன்னு அவனோட வயித்துல குத்துறான். அப்படி குத்துன உடனே அவனுக்கு வலி பயங்கரமா கிரியேட் ஆகுது. ஆனா குத்துன அந்த ஒரு குத்து பார்த்தா அவனை கொல்ற விதமெல்லாம் அவன் குத்தவே இல்லை. இவனுக்கு வலினா என்னன்னு காமிக்கணும் அப்படின்றக்காக தான் குத்தவே செஞ்சான். அப்படி குத்துனதுல பார்த்தா அவனோட வயித்துல இருந்து ரத்தமும் வலிய ஆரம்பிக்குது. அப்படி ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்கப்ப பார்த்தா பிரேக் டைமும் முடியுது. ஒன்ஸ் அந்த பிரேக் டைம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் வரிசை நிக்க சொல்லி கார்ட்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. ஏன்னா பிரேக் டைம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் வரிசை நிக்க வச்சு அவங்களோட பாக்கெட் பைய எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் செல்லுக்குள்ளேயே போலீஸ் அனுப்புவாங்க. ஏன்னா வெளியில இருந்து எந்த ஒரு ஆயுதத்தையும் உள்ளே எடுத்துட்டு போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காண்டி கம்ப்ளீட் தரவா செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க. அதற்கான ப்ராசஸ்க்காக தான் எல்லாரையும் வரிசையா நிக்க சொல்றாங்க. அப்படி நிக்க சொன்னதுல டெவில் என்னதுல இருந்து 2-3 பேருக்கு பின்னாடி நம்ம ரெகி நிக்கிறான். அப்படி நிக்கிற அவன் பார்த்தா தன்னோட வயித்துல இருந்து ரத்தம் வலிய கூடாது அப்படின்றக்காக கையை வச்சு நல்லா வயிற்று இறுக்கி பிடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான். முன்னாடி இருக்கிற டெவிலும் பார்த்தா கேஷுவலா நடந்து போயிட்டு இருக்கான். ஏன்னா அவன் குத்துன அந்த ஒரு கத்தியை பார்த்தீங்கன்னா ரெகியை குத்துன இடத்துல தூக்கி போட்டும் போயிட்டான். சோ தாங்கிட்ட தான் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி நகர்ந்து போயிட்டே இருக்கான். முன்னாடி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் செக் பண்ணி செல்லுக்குள்ள அனுப்பிட்டே இருக்காங்க. அப்படி அனுப்பிட்டு இருக்கப்ப நம்ம ரெகி இருக்கான் பாத்தீங்களா, அவன் மட்டும் கொஞ்சம் லைட்டா பதட்டத்தோட இருக்கான். ஏன்னா அவனோட பாக்கெட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா அவன் செஞ்சு வச்சிருந்த எக்ஸ்க்ளூசிவா செஞ்சு வச்சிருந்த ஒரு ஆயுதத்தையும் வச்சிருக்கான். அந்த ஒரு ஆயுதத்தை எதுக்கு இவன் இந்த டைம்ல வச்சிட்டு இருக்கான் அப்படின்றத பின்னாடி இருக்க கைதிகளால ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா இவனை தனிமை சிறையில தூக்கி போட்டு கொடுமை அளவுக்கு அதிகமா பண்ணுவாங்க. அது தெரிஞ்சு இவன் எதுக்கு பாக்கெட்ல இதை வச்சிருக்கான் அப்படின்றத பின்னாடி இருக்கிற கைதிக்கு சுத்தமா புரியவே இல்ல. சோ பின்னாடி இருக்கிற கைதி பார்த்தா லைட்டா ரெகிக்கு சிக்னல் கொடுத்து அதை தூக்கி போடுறான்னு சொல்லிட்டே இருக்கான். ஆனா ரெகி அதை காது கொடுத்து கேட்கிற மாதிரியே இல்ல. சோ இப்படியே லைன்ல பார்த்தா ஒவ்வொருத்தனா முன்னாடி போறான். அப்படி முன்னாடி போறப்ப டெவில கார்டு செக் பண்ற டைம் வருது. அந்த ஒரு டைம்ல டெவில கையை சோல்டருக்கு பின்னாடி வை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாடியை கம்ப்ளீட்டா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்றப்ப டெவில் தன்னோட கண்ணை மூடிட்டு ஹாயா தான் நின்றுட்டு இருக்கான். அப்படி நிக்கிறத பார்த்த உடனே நம்ம ரெகி இருக்கான் பாத்தீங்களா, அவன் டக்குன்னு அந்த லைன்ல இருந்து வெளியே வந்து தன்னோட பையில இருந்து ஆயுதத்தை எடுத்துட்டு சரட்னு ஒரே தாவி டெவிலோட கழுத்துல சரட்டுன்னு அந்த ஆயுதத்தை வச்சு சொருகிறான். அப்படி சொருகின உடனே அந்த டெவிலுக்குனால ஒண்ணுமே புரியல. டக்குன்னு கண்ணை திறந்து பாக்குறான். அப்படி திறந்து பாக்குறப்ப அவன் கழுத்துல இருந்து ரத்தம் பொத கொட்டுது. அதுக்கடுத்து என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. டக்குன்னு கழுத்தை பிடிக்கிறதுக்குள்ள பார்த்தா அவன் மூச்சு திணறி டக்குன்னு சுருண்டு கீழே விழுந்து இறந்தும் போயிடுறான். இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்து அங்க இருந்து எல்லாருமே வேற லெவல்ல மிரண்டு போயிடுறாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 18 இருந்து 20 வருஷம் அந்த ஜெயில கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல வச்சிருந்த இவனை அசால்ட்டா ரெகி வந்து போட்டு தள்ளிட்டான் இல்லையா? சோ அதனாலே ஒட்டுமொத்த ஜெயிலுமே மயான அமைதிக்கு போகுது. அங்க இருந்த கார்ட்ஸ் பார்த்தா ரெகியை சத்துன்னு அடிச்சு உட்கார வச்சு அவன் கையில விலங்க மாட்டிடுறாங்க. அப்படி மாட்டுறப்ப நம்ம ரெகியை சொல்லிடுறான், நீங்க என்னை ரொம்ப கம்பல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, நானே சரண்டர் ஆயிரேன். இவன் என்னை ஓவரா தொல்லை பண்ணிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் என்னோட லைஃபோட ஒவ்வொரு நாளும் டார்க்கா இருக்கிறதுக்கு நான் விரும்பவே இல்லை. அதுக்கு பேசாம இவனை போட்டு தள்ளிட்டே போயிடலாம் அப்படின்னு தான் நான் முடிவு பண்ணேன். நான் இவனை போட்டு தள்ளினதுக்கு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா நான் இவனை போட்டு தள்ளுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னையவே வந்து அட்டாக் பண்ணா. என்னோட செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணவே செஞ்சேன் அப்படின்னு போலீஸ்ட்ட சொல்லிடுறான். ஆனா என்னதான் ரெகி இந்த விஷயத்தை போலீஸ்ட்ட சொன்னாலும் ரெகி கொலை பண்ணிருக்கான் இல்லையா, அவனை கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆகணும். சோ அதனாலே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யாராவது நியமிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு லிஸ்ட் ஆஃப் நேம்ஸும் கொடுக்குறாங்க. அந்த நேம்ல யாராவது சூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி சூஸ் பண்றப்ப இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது. சூஸ் பண்ணா மட்டும் நம்மள வெளியவா கொண்டு வர போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் ரேண்டமா ஒரு பேரை சூஸ் பண்றான். அந்த லாயரோட பேர் தான் கிறிஸ்டோபர் ப்ளோட். ஆனா தெரிஞ்சோ தெரியாம இவன் சூஸ் பண்ண இந்த ஒரு லாயர் பாத்தீங்கன்னா செம்மையான ஒரு லாயர். இவர் ஒன்ஸ் இந்த கேஸ்க்குள்ள வந்த உடனே நம்ம ரெகியை பத்திய கம்ப்ளீட் டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றாப்ல. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கப்பே இந்த கேஸ்ல இவன் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் டெவில கொன்ன அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிடுறாப்ல. அது மட்டும் கிடையாது, கொல்லப்பட்ட அந்த டெவில் அப்படின்றவன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய ஸ்மக்லர். அவன் எக்கச்சக்கமான பிரிசனரை கொல்லவும் செஞ்சிருக்கான். சோ அவனை கொண்டதுல எந்த விதமான தப்பு கிடையாது அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிடுறாரு. ஆனா இதை ப்ரூவ் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஓடிடுது. சரி ஓகே, இவன் கொன்னது செல்ஃப் டிஃபென்ஸ்னால இவன் ஒரு ஆளை கொண்டிருக்கான் இல்லையா, அதனாலே இவனுக்கு 10 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்துறாங்க. ஆனா என்னதான் 10 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்தாலும் இந்த கேஸ் நடந்து முடிறதுக்கே கிட்டத்தட்ட 8 வருடங்கள் ஆயிடுச்சு இல்லையா. சோ மிச்சம் இருக்கிறது எத்தனை வருஷம்? 2 வருஷம் தானே. சோ அந்த 2 வருஷத்தை கோர்ட்ல கழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துறாங்க. இதை கேட்கறப்ப உங்களுக்கே காமெடியா தெரியும். ஏன்னா ரெகி தான் ஆல்ரெடி ஆயுள் தண்டனை கைதியாச்சடா, அப்புறம் எதுக்கு 10 வருஷம் 8 வருஷம் சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கலாம். அந்த இடத்துல தான் நம்ம லாயர் கிறிஸ்டோபர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் செம்மையா ப்ளே பண்ணிருக்காப்ல. ஏன்னா அவர் இந்த கேஸ்க்குள்ள வந்தோடனே ரெகியை பத்தி கம்ப்ளீட் டீடைல் கலெக்ட் பண்ணாரு பாத்தீங்களா. அப்படி கலெக்ட் பண்றப்ப எந்த கேஸ்க்காக உள்ள வந்திருக்கே அப்படின்றதை நோட் பண்றாப்ல. அப்படி நோட் பண்ணி அந்த கேஸ்ல இருக்க எவிடன்ஸ் எடுத்து பாக்குறப்ப எந்த எவிடன்ஸ்லயுமே ரெகி இந்த மர்டர்ல இன்வால்வ் ஆயிருக்கா அப்படின்ற எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்ல. சோ இவனை ரேண்டமா தான் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க அப்படின்றத கிறிஸ்டோபர் கண்டுபிடிச்சிராப்ல. அதையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிராப்ல. அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன போலீஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிற
விசாரிக்கிறப்ப அவர் தான் வாலண்டியர் அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ரெகி 2 வருஷத்துல ரிலீஸ் பண்ணிட்டு செய்யாத தப்புக்காக சிறைவாசத்தை அனுபவிச்சதுக்காக 5.2 மில்லியன் அமெரிக்கன் டாலர் காம்பன்சேஷனாவும் கொடுத்துட்டாங்க. இதுல ரெகி செஞ்ச செம்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருக்கப்பே பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கிற லைப்ரரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த லைப்ரரியில இவருக்கு லானா ரொம்ப பிடிக்கும். சோ அதனாலே ஃப்ரீ டைம்ல ஃபுல்லா பாத்தீங்கன்னா லா புக்ஸ் எடுத்து படிச்சிருந்திருக்காப்ல. அப்படி படிச்சதுனாலே வெளியே வந்ததுக்கு அப்புறம் லா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி லாயராவும் மாறிட்டாப்லையா. இது உண்மையிலேயே செம்மையான விஷயம் தானே. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் போகும்போது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.